ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தாவேக தரப்பிலிருந்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் ஏற்பட்ட பிரச்சார கூட்ட நெரிசல் என்பது எதேச்சையான விபத்து கிடையாது, அது ஒரு திட்டமிட்ட சதி என்று தாவேக தரப்பிலிருந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்ட்ராங் அக்யூசேஷன். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. தாமரைக்கனி, வணக்கம். இப்போ தாவேக தரப்பிலிருந்து இந்த கூட்ட நெரிசல் என்பது திட்டமிட்ட சதின்னு முறையீடு பண்ணியிருக்காங்களா? இது பற்றின விரிவாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? வணக்கம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூர்ல மக்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த மக்கள் பிரச்சாரத்துல அதிக அளவு கூட்டம் கூடியதால் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழக்கறிஞர்கள், அதுபோல தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் ஆகியோர் சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய நீதிபதி தண்டபாணியை நேரில் சந்தித்து ஒரு முறையீடுகளை அமர்வதற்கு வருகை தந்தார்கள். குறிப்பாக இன்றைய தினம் நீதிபதியை சந்தித்து அவர்கள் கரூர்ல விஜய் பிரச்சாரத்துல 39 பேர் உயிர்ந்தது திட்டமிட்ட சதி என அவர்கள் அந்த மேற்கோள் காமிச்சிருக்காங்க. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நாளை மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல இதை முறையீடு செய்து விசாரணைக்கானது வர இருப்பதாக நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இவர்கள் 5 பிரேயரை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, கரூர்ல விஜய் பிரச்சாரத்துல 39 திட்டமிட்ட சதி என ஒரு பக்கம் குறிப்பிட்டிருக்கார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் கரூர்ல விஜய் பிரச்சாரத்தின் போது அந்த உயிர் சேதம் என்பது ஒரு எதர்ச்சியா நடந்த உயிர் சேதம் கிடையாது அப்படின்றத அவங்க முன் வச்சிருக்காங்க. மேலும் அந்த குறிப்பாக இந்த திட்டமிட்ட சதி அப்படி என்னன்னு பார்க்கும்போது என்றால், கூட்ட நெரிசல் தானாக வரல, அதை திட்டமிட்டு உருவாக்கி இருப்பார்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராக்கள் முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நாளை தினம் அவர்கள் முறையிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல விசாரணைக்கு வர இருக்கிறது. மேலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு அமர்வு அமைத்து தங்கள் முறையீட்டை விசாரிக்க வேண்டும் என தாவேக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் இன்றைய தினம் உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியிடம் ஒரு மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்வதற்கு இவங்க ஒரு கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் அவர்கள் தரப்பு வழக்கறிஞரிடம் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை மதியம் 2:15 மணிக்கு இந்த விசாரணையானது வரப்பட்டு அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கருத்தை தெரிவிப்போம் என நிர்மல்குமார் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த 39 பேர் உயிரிழப்பு ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற ஒரு கருத்து வெளியே வரும்போது பேரும் அதிர்ச்சியானது ஏற்படுத்தியிருக்கிறது. தாமரைக்கனி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. கரூரில் ஏற்பட்ட இந்த பிரச்சார கூட்ட நெரிசலில் 39 பேர் பலியான நிலையில் இதில் ஒரு புதிய திருப்பமாக தாவேக தரப்பிலிருந்து நீதிபதியிடம் அளிக்கப்பட்ட மனுவில் இது திட்டமிட்ட சதி என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.